நடந்து கொண்டிருப்பதும் சூட்சமம். இனி நடக்கப் போகும் கலியுக மாற்றமும் சூட்சமம். அக்கலியுக மாற்ற நிகழ்விலிருந்து உலகோர்கள் உணரப்போகும் சபையும் சிவசூட்சம நூலும் இயல்பான இறை சூட்சம நிலையாகும். எலும்படையாம் ஏழாம் படையாக விளங்கும் அப்படையிலிருந்து பெரும் படையோடு அழைத்து வந்து திரு தேரினை அழைத்து வந்து அழகு பார்த்த எம்மை அருட்திருக்காவல் அருட்திரு வாயில்தனிலே அமர வைத்து விரைவில் அழகு பார்க்க சித்தனே யாம் பாம்பாட்டி சித்தன் வினவுகின்றோம். யாம் அருட்திருவாயில்தனிலே எமை அமர வைத்து இயல்பு நிலையில் அழகு பார்க்க பாம்பாட்டி சித்தன் வினவுகின்றோம். இழுத்து வந்து நேர்நிலையாய் அமர வைத்து அழகு பார்த்து அச்சிற்பம் அதை நிலை பெற யாம் பாம்பாட்டி அருள் பாலிக்கின்றோம். யாம் சித்தன் அவன் உமை தொடர்பு கொள்வான், தொடர்பில் வருவான். சித்தனே உம்மோடு நீண்ட காலமா தடையா இருக்கு, என்னன்னு தெரியல. எல்லா விஷயங்களும் தடையா இருக்கு. நடைபெறும் நிறைவேறும் அப்பணி நிறைவேறும். எமை இயல்பு முறையில் தவம் காண அற்புதமாய் அப்பணி நிறைவேறும். இறை நூலுக்குரிய அற்புத ஆற்றல், இறை நூல்தனை வளர்க்கும் ஆற்றல், இறை சபதனை உச்ச நிலைக்கு கொண்டு வருகின்ற ஆற்றலில் அத்துணை சித்தர் பெருமக்களும் தேவர் பெருமக்களும் ஈடுபட்டிருந்த அச்சூழலை தவிர அது தடைநிலை இடர்நிலை அல்ல என்று பாம்பாட்டி விளக்குகின்றோம். அங்கிருந்து இங்க வரைக்கும் அந்த சூரிய ஒளி விளக்கு போனதுக்கும் ஆசை வேணும். சூரிய ஒளியில் மிளிரக்கூடிய விளக்கு மகாசபை பெருமகா சபை ஏற்றம் கொண்ட இணையில்லா இகலோகத்தில் நடைபெறும் கலியுக தேவசித்த சபை. எங்கும் காணா இதுபோல் அதிசயிக்கத்தக்க சித்தர்கள் வந்து அமர்ந்து உரையாடும் அற்புத இச்சபையில் விளவிய அத்துணை நிலைகளும் சபைக்குரிய அத்துணை நிலைகளும் நல்நிலையாய் நிறைவேற பாம்பாட்டி சித்தன் யாம் நல்ல ஆசி வழங்குகின்றோம். நல்ல ஆசி வழங்குகின்றோம். வினை சர்ப்பங்களை வேறறுக்கும் சர்ப சித்தனாய் அமர்ந்திருக்கும் எம்மை அழகு பார்க்கும் பிரபஞ்ச மகாசபை, அமர வைத்து அழகு பார்க்கும் பிரபஞ்ச மகாசபை, கிளைச்சபை நூலுக்கும் ஆற்றலாக பல்லவதேய கிளைச்சபை கிளை நூலுக்கும் அற்புதமான ஆசிகளை யாம் பாம்பாட்டி வழங்குகின்றோம். இச்சற்சங்க நிகழ்வு வேளைதனில் சித்தன் சபையோடு தொடர்பாக சபையோடு தொடர்புக்குள் பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத அபூர்வ சபையினுடைய தொடர்புக்குள் வருகின்ற ஒவ்வொரு சீடர்களும் சூட்சமமான ஆசிகளை பெறுகின்றார்கள். அம்பாட்டி சித்தன் வழங்குகின்றோம், சர்ப்ப சித்தன் வழங்குகின்றோம். யாம் அமர்ந்திருக்கும் அற்புத தலமாக இத்தலம் அதை நினைந்து ஆற்றலாய் அத்துணை சித்தர்களும் தனித்தனியே
அமர்ந்திருக்கும் தலமாகவும் இத்தலமதை நினைந்து ஒட்டுமொத்தமாக அகத்தியனுக்குள் அமர்ந்திருக்கும் தலமாகவும் இத்தலமதனை உணர்ந்து வந்து அமர்வோர்களுக்கு பாம்பாட்டியின் சச்சங்க நிகழ்வு ஆசிதனை வழங்குகின்றோம். இச்சீடனை ஆக்கிரமித்தது போல் இச்சீடனை யாம் பாம்பாட்டி சித்தன் ஆக்கிரமித்தது போல் அனுக்கிரகம் கொடுத்து எம்மை நாடி வரச் செய்து இவனை யாம் அடியில் அமர வைத்து அழகு பார்ப்பது போல் அற்றலாய் ஒவ்வொரு சீடனையும் ஒவ்வொரு சித்தன் மடியில் அமர வைத்து அழகு பார்க்கும் சபை இச்சபை. எத்தகைய சித்தன் எவ்வேளையில் வந்து அமர வைப்பான் அவனை என்று எவரும் உணராத நிலைதனிலே அவர்களுக்கும் காட்சி கொடுத்து அவர்களையும் ஆட்கொண்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை அவன் நாவில் நடைபோட வைக்கும் அற்புத பிரபஞ்ச மகாசபை இச்சபை என்று யாம் பாம்பாட்டி விளக்குகின்றோம். கூறிக்கொண்டிருக்கின்றானே விஸ்வாமித்திரன். நொடிக்கொரு முறை நொடிக்கு உள்ளிருக்கும் வேலைகளுக்கு ஒரு முறை உரைத்துக் கொண்டிருக்கின்றான் விஸ்வாமித்திரன். இச்சபை பற்றிய அற்புதமான நெறிமுறை வழிமுறை நடைமுறைகளை அதனை தவறாது கடைபிடிப்போர் யாவரும் விஸ்வாமித்திரனை அனுக்கிரகத்துக்கு உள்ளாவர் என்று யாம் பாம்பாட்டி விளக்குகின்றோம். சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரன் சீறி எழுந்து வந்து அமர்ந்து தவம் இருக்கும் விஸ்வாமித்திரன் அமர்ந்திருக்கின்றான். ஆற்றலாக இச்சபைதனிலே சபையில் தவம் இருப்போர்களை கண்டு வியந்து அவர்களை பயமுறுத்தி பின் அவர்களோடு ஒன்றாக வந்து தவம் இருக்கும் அற்புத ஆற்றல் தனை வழங்கி தவம் இருக்கின்றான் விஸ்வாமித்திரன். கரமதில் ஏந்தி இருக்கும் அற்புதமான ஆற்றல், சுற்றி இருக்கும் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்திற்கும் விஸ்வாமித்திரன் அற்புத ஆற்றல் கொடுத்து வருகின்றான். அவ்வாறு ஆற்றல் கொடுக்கின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் யாவருக்கும் அவன் ஆற்றலும் அனுக்கிரகம் சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. அவன் உதிர்க்கின்ற ஆசி மொழிகளிலே நெறிமுறை தவழும், நீதிமுறை தவழும், அறநெறி தவறா முறை தவழும் ஆசிகளை விஸ்வாமித்திரன் உரைக்கின்றான். இறை சபை சீடனது சரீரத்தில் இருந்து கிளை நூலாக என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம். அவ்வாறு இறை நூலை கிளை நூலாய் சுமக்க எத்தனிக்கின்ற சீடர்கள் யாவரும் அறநெறி தவறா நல் நெறியோடு நடைபோடுகின்ற பொழுது எமக்கென்று எதுவும் இல்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, பிரபஞ்சமே அத்தனையும் தாரை வார்க்கின்றது, பிரபஞ்சத்திற்கு அத்தனையும் தாரை வார்க்கின்றோம் என்று அடிமணிவோடு சபை நாடி வந்து சபையை வணங்கி வழிபட்டு சீடனாய் தொடர்பவன் எவனுக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய கிளை நூல் வழங்கப்படும். இவன் ஒன்றும் மகான் அல்ல, இவன் ஒன்றும் பெரும் யோகி அல்ல, பிறக்கின்ற பொழுதே மகானாக பிறந்தவன் அல்ல. பூர்வ ஜென்ம புண்ணிய நிலை தொடர்பால் சித்தனோடு பிரான் மலைதனில் பிரான் கொடுத்து தன் பிராணனை கொடுத்து ஆற்றலாக வாழும் இகலோக காலமதிலே நற்சித்தனை பொற்சித்தனை பொன்னம்பல மகாசபையினுடைய ஆசானை நண்பனாக ஏற்று நண்பனுக்கும் மேலான அற்புதமான அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் தனை கண்டு ஆற்றலினை உணர்ந்து சிவமகா சபையிலே சீடனாக வலம் வந்து சீடனாக வலம் வருகின்ற பொழுதே சித்தநிலை எதுவென்று சித்தனுக்குள் சென்று ஆராய்ந்து அவனோடு அடிபணிவு சரணாகதி நிலையோடு வலம் வருகின்ற பொழுது தாரை வார்க்கப்பட்ட அதிசய அற்புத அபூர்வ ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும் இவனுக்குள் இருந்து அகத்தியன் உரையாற்ற, சித்தர்கள் உரையாற்ற, சிவம் உரையாற்ற சித்தன் ஆற்றலில் இருந்து அற்புதமாய் வழங்கிய ஆதி கைலாய சிவசூட்சம நூலாகும். அந்நூலினை சுமந்து கொண்டிருக்கும் பாக்கியம் எங்கிருந்து கிடைக்கப் பெற்றது? தன்னை இழந்தான், சூட்சமத்தில் தன்னை இழந்தான், தன் சக நிலையை இழந்தான், தன் குடும்பத்தினை சபைக்காக சூட்சமமாய் இழந்தான்,
குடும்பத்தினை தாரை வார்த்தான். தன் குடும்பத்தில் இருக்கும் அத்துணை அங்கத்தினர்களையும் சபைக்காக தாரை வார்த்தான் என்னும் நிலை சூட்சமமாய் நடைபோடுகின்ற பொழுதே இவனுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் புகுந்தது என்று யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம். அவ்வாறு சபைக்கு தாரை வார்க்கின்ற பொழுது சிவசபை ஆசானின் அடிபணிவு சரணாகதி நிலையோடு தவழ்கின்ற இந்நிலை போல் எவரும் வளம் வருகின்ற பொழுது இந்நூல் பகிரப்படும். அற்புதமாய் பகிரப்படும் சிவசூட்சம நூல். எல்லைகள் தோறும் விரிவடையணும் நூல். எல்லா எல்லைகளையும் அது விரைவாக விரிவடைந்து உன்னதமான உயர் சீடர்கள், உத்தம சீடர்கள் தன்னிலை இழைந்து தன்னிலை மறந்து தான் என்ற அத்தகைய நிலையினை அற்புதமாக கொன்று நற்சபையின் திருவாயில் படிதனை கால் வைக்கின்ற ஒவ்வொரு சீடனுக்கும் அற்புதமாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என திருப்படி பணிந்து திருத்தால் பணிந்து வருகின்ற அத்தகைய நிலையிலே தன்னிலை பெரிதென வருகின்ற சீடர்கள் எண்ணிக்கையில் குறைந்து தன்னிலை மறந்து தன்னை மறந்து அற்புதமாக தரணி ஆளுகின்ற மகா சபையில் அங்க நிலையிலே இருந்து அதன் ஆதி நிலையிலே தன்னை இறந்து சபையுடன் இணைந்து அற்புதமான பணி செய்யும் சீடர்களுக்கு அகந்தை அழிந்து ஆணவம் அழிந்து அகம்பாவம் என்னும் அந்த நிலை அழிந்து சரணாகதி நிலையிலே சரணையும் சீடர்களுக்கு விரைவான நிலையிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல், அபூர்வ நூல், உத்தம நூல், உயரிய நூல், ஞான நூல், ஞான பெருநூல் பகிர ஆசீர்வாத நிலைகளை வழங்க அற்புதமாக சித்தர்களின் திருவடியை பணிந்து நிற்கிறோம். திருத்தால் பணிந்து நிற்கிறோம். இறைமகா பெரும் சபையிலிருந்து பிரபஞ்ச ஆற்றல் சபை நாடி வருகின்ற சீடர்களது இல்லங்களை சுற்றிலும் இல்லத்திற்குள்ளும் அவனுக்குள்ளும் பிரபஞ்ச மகாசபையின் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் பகிரப்பட்டு விட்டது. சித்தனே அகதீஷாய நமக. பாம்பாட்டு சித்தன் என்று உரைக்கின்றோம். சீடர்கள் யாவருக்கும் பிரபஞ்ச மகா சபை நாடி வந்த சீடர்கள் யாவருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய பிரபஞ்ச ஆற்றல் வழங்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது. அவர்கள் இல்லங்களிலும் வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் அத்தகைய சிவசூட்சம நூலினை கிரகித்து கொள்ளக்கூடிய, தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடிய அத்தனை நிலைகளையும் முயற்சிகளையும் தவம் யோகம் என்னும் அத்துணை நிலைகளையும் அவர்கள் ஆற்றுகின்ற பொழுது அடிபணிவு சரணாகதி என்று அத்துணை சித்தர்களும் நொடிக்கொரு முறை உரைக்கின்றார்களே. எதற்காக? தன்னை இழக்க வேண்டும், தன்னை பிரபஞ்சத்திற்கு இழக்க வேண்டும், சூட்சமமாய் இழக்க வேண்டும். ஆன்மாவை இழப்பதல்ல, தன்னை பிரபஞ்சத்திற்கு தாரை வார்த்து இச்சபையை உயிர் மூச்சாய் கருதுகின்ற பொழுது, இச்சபையை மட்டும் உயிர் மூச்சாய் கருதுகின்ற பொழுது ஜாதக நிலைகளிலிருந்து மாறுபட்டு பல்வேறு ஆலய வழிபாடு நிலைகளிலிருந்து மாறுபட்டு எங்கு செல்வதையும் எத்தகைய தலங்கள் செல்வதையும் முதன்மைப்படுத்தாது பிரபஞ்ச மகா சபைதனை முதன்மைப்படுத்தி முதல் நிலையில் தன் சரீரத்தில் சிந்தையில் தன்னுடைய சிரசில் வைத்து பயணப்படுகின்ற யாவரும் சபைக்காக தன்னை இழந்தவனாவான். அவ்வாறு தன்னை இழந்து தனக்குள் இருக்கும் எதிரிகளை படிப்படியாக வெற்றி கொண்டு பற்றும் பற்றாமல் இருந்து பற்றியும் பற்றாமல் இருந்து இகலோகத்தை தாய் தந்தையர் கணவன் மனைவி குழந்தைகள் பேரன் பேத்திகள் தன் சகோதர சகோதரிகள் உறவாளர்கள் நண்பர்கள் யாவரும் அனைவருக்கும் இத்துணை சொந்த பந்தங்கள் யாவருக்கும் உண்டு. இருந்த பொழுதும் அத்துணை நிலைகளில் இருந்தும் தாமரை இலை தண்ணீர் போல் சூட்சமமாய் வெளிவந்து
தாமரை இலைமேல் தண்ணீர் படர்ந்திருக்கும், ஆனால் தாமரை இலையை ஒட்டாதிருக்கும். அதுபோல் பிரபஞ்சத்தில் இத்துணை சொந்த பந்தங்கள், உறவாளர்கள், நண்பர்கள், சக நிலைகளோடு கலந்திருந்த பொழுதும் சூட்சமமாய் விலகி இருக்கின்ற பொழுது ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உள் செல்வதற்குரிய வழி நெறிமுறை அங்கு புகுத்தப்படும். அவன் சரீரத்திற்குள் புகுவதற்குரிய அற்புதமான அத்தகைய பாதை அமைக்கப்படும். அது சிவப்பாதையா, அது ஞானப்பாதை, அது சித்த பாதை. அத்தகைய பாதையை அமைப்பது என்பது வெகு 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 சுலபம். ஆனால் இகலோகத்தில் கலியுகத்தில் தவழ்ந்து வரும் மானிடர்கள் இடம் அது கடினம் என்று அகத்தியன் உரைக்கின்றான். சிறிய இடைவெளியே, சுலபத்திற்கும் கடினத்திற்கும் சிறிய இடைவெளி. இச்சிறிய இடைவெளியை தகர்த்தெறிந்து விட்டால் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை அற்புதமாக உள் அழைத்து கொள்கின்ற புண்ணியம் நிறைவேறும் என்று அகத்தியனோடு யாம் பாம்பாட்டி உரைக்கின்றோம். மறுபடி சித்தர்கள் உரைப்பது, அனைவரோடும் இகலோகத்தில் உறவாடி இருந்த பொழுதும் உறவாடாது உறவாட வேண்டும், காணாது காண வேண்டும், செல்லாது செல்ல வேண்டும், ஒட்டாது ஒட்ட வேண்டும், பற்றாது பற்ற வேண்டும். பற்றற்ற ஒரு நிலையிலிருந்து பற்றில்லா ஒருவனை பற்றுகின்ற பொழுது, பற்றற்ற நிலையிலிருந்து சூட்சமத்தில் பற்றில்லா இவனை பற்றுகின்ற பொழுது இவன் பற்றி கொள்வான் அவனை யாவரையும் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம். அவன் பற்றுகின்ற பொழுது அவனுக்குள் இருந்து எரிந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஜீவ காற்று, சிவ காற்று, அது தீப்பொறியாய் தவழ்ந்து அவன் நெற்றிக்கண் ஜுவாலையின் மூலமாக பிரபஞ்ச மகா சிவசபையின் ஆசானின் மூலமாக ஆற்றல் அது பகிரப்பட்டு சிவசூட்சம நூலாய் மிளிரும் யாவரிடத்திலும் என்று பாம்பாட்டி உரைக்கின்றோம். பாம்பாட்டியின் நல்லாசி யாவருக்கும், சர்பச்சித்தனின் பெருமகா ஆசி சற்சங்க நிகழ்வில் கலந்து திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை தொடங்கிட்ட அற்புதமான முழுமதி நன்னாள் பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளோடு ஒன்றாக கலந்திருந்த இயல்பு நிலையில் வந்த அமர்ந்த சீடர்கள் யாவருக்கும் பாம்பாட்டி நல்லாசி வழங்கி ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து இச்சபையினை உற்று நோக்கி கொண்டிருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் யாம் பாம்பாட்டி நல்லாசி வழங்குகின்றோம். நல்லாசியை உரித்தாக்கி ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகா சிவ சபைதனிலே நெறிதவறா முறையில் நடைபோடுகின்ற சீடர்கள் யாவரும் தொடர்பில் இருந்து, நற்தொடர்பில் இருந்து வளம் வர பாம்பாட்டி சித்தன் எவ்வாறு சித்த சிவ தொடர்பிலே பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பில் வந்து யாம் அமர்ந்தோமோ மருதமலையிலிருந்து, அதுபோல் எம்மலையில் இருந்தாலும் எத்தகைய தலத்தில் இருந்தாலும் சூட்சமத்தில் சபையோடு வந்து தவம் காண பாம்பாட்டி நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். நீங்க வாங்கி தந்ததுங்களா? சரி சரி சரி, ரைட்டு, சொல்லிடுங்க அவர்கிட்ட. அங்கே கோவை கொங்கு மண்டலத்தில் இருந்து பாம்பாட்டி பெருமானார் அமர்ந்த எல்லையில் ஜனார்த்தனம் வந்து 2 அந்த சூரிய ஒளி மின் விளக்கு வந்து நான் வாங்கி அமைச்சு கொடுத்துலன்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் முளையிற இடத்துல பாம்பாட்டி பெருமகனார் அமர்ந்திருக்கிற இடத்துல அது பாம்பாட்டி பெருமகனார் திருவடியிலே சமர்ப்பணம் செஞ்சு அருள் ஒளிக்கு ஒளியேற்ற விளையும் ஒளிதவளும் பிரபஞ்ச மகா சபையின் சீடனே. அற்புதமான அவ்வார்த்தைக்கு, அந்நிலைக்கு பாம்பாட்டி யாம் ஆற்றல் கொண்ட அனுமதிதனை வழங்குகின்றோம்.
அவ்வொளிநிலையின் மூலம் அத்தலமதில் ஆங்காங்கு நடந்து செல்கின்ற மானிடர்கள் யாவருக்கும் அவ்வொளிநிலை அவர்கள் நடக்கின்ற அடிகளில் பரவி நல்வெளிச்சம் நல்வொளி ஊட்டுவது போல் அவ்வொளியிலிருந்து வருகின்ற பிரகாச நிலை பாம்பாட்டி சித்தனின் மேல்பட்டு ஆற்றலாய் அது அருள் ஒளிக்கீற்றாய் அனைத்து சீடர்களுக்கும் உமக்கும் வந்தடையும் என்று பாம்பாட்டி நல்லாசி வழங்கும். சரி, நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டியா? ஒவ்வொருத்தனும் வாங்கி கொடுத்துருவாங்க. என்னது வேணும் சார்? ரைட்டு. அவர்கிட்டையும் வாங்கிக்கோங்க கொஞ்சம்.